காலத்தில் 4ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்ப வசனம். இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். ஜெப புஸ்தகத்தில் பக்கம் 3. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவும் சேர்ந்து அந்த கீழ்ப்பகுதியில் உள்ள பரிசுத்தமான ஜெபத்தை ஏறெடுப்போமாக. யாவும் சேர்ந்து எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் என் கர்த்தராகிய இயேசு நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணுகிறது. ஆமீன். தொடர்ந்து கீழ்ப்பகுதி. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற பிரதான பாட்டை 3 முறை நாம் கூறுவோம். பிரதான பாட்டு. பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இரங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இரங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இரங்கும். தொடர்ந்து கைத்தில் இருக்கின்ற சாம்பர் புதல் சுருக்க ஜெபம். தொடர்ந்து இழந்த காலத்துக்குரிய 4ஆம் நாளுக்குரிய சுருக்க ஜெபம். முதலாவது நாள் சாம்பல் புதன் சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போமாக. யாவும் சேர்ந்து சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீ சிருஷ்டிகளை ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவம் நிமித்த மனஸ்தாபங்கள் யாவருக்கும் மன்னிக்கிறமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து 4ஆம் காலத்தில் 4ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். எல்லாம் உள்ள கடவுளையும் உமது குமாரன் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவரை மகிமையின் வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவரோடு கூட பாடு அனுபவிக்க பலப்பட்டவர்களாய் மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய சாலையில் மறுபெறத்தக்கதாக அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உமோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தொடர்ந்து ஜெப புஸ்தகத்தில் பக்கம் 27 10 கட்டளைகளை நாம் ஏறெடுப்போமாக. ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், வணங்கப்படிடலாம். பத்து கட்டளைகள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதாவது, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். ஆகவே கடவுள் தமது ஜனத்திற்கு கொடுத்த கட்டளையை கேட்டு அவற்றை இருதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உனக்கு எவ்விதமான விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. நீ ஆண்டவருடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மருத்துவருந்து எழுந்தார். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
கடவுளுடைய பணிவிடைக்காரராய் ஜீவியுங்கள், எல்லாரையும் கனப்படுங்கள், சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக, தீமையை நன்மையினால் வெல்லு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியுங்கள். களவு செய்யாதிருப்பாயாக, நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுவதற்கு உதவுங்கள். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, யாவரும் உண்மையை பேச கடவர். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம். உன்னை போல் உன் சகோதரனை நேசி, அதுவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். காரியங்கள் இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்கிறோம். Today's first Bible reading is Joshua chapter 5 verses 9 to 12. Then the Lord said to Joshua, "You were slave in Egypt, and He made you a shame. But today I have taken away that shame." So Joshua named that place Gilgal, and that place is still named Gilgal today. The Israelites celebrate Passover while they were camped at Gilgal on the plains of Jericho. This was on the evening of the 40th day of the month, the day after Passover. The people ate food that grew in that land. They ate bread made without yeast and roasted grain. The next morning, the manna from heaven stopped coming. This happened the first day after His people ate the food that grew in the land of Canaan. From that time on, the Israelites did not get the manna from heaven. இது கர்த்தரோட வார்த்தை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 32ஆம் சங்கீதம். நாம் மாறி மாறி வாசிப்போமாக. சங்கீதம் 32 ஒன்றிலிருந்து முடியும் வரை. எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நீர் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்றேன். தேவி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடாமல் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டிலிருந்து விலக்கி காத்து இரட்சணிய பாடுகள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேரி கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே
கர்த்தருக்குள் களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக. இதுவும் இப்பொழுது எப்போதுமான மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரமும் இரண்டாம் வேத பாடம் வாசி கேட்போம். இரண்டாம் வேத பாடம். இரண்டாவது வேதபாடம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 தொடங்கி முடியும் வரை. 2 கொரிந்தியர் chapter 5 verses 16 to end. ஆகையால் இதர் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின் அறிதலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவு காதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானவாதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் மித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இது தேவனுடைய வார்த்தை. சபையார் நாம் யாவரில் நின்று துதி பாடலை எடுப்பிடுவோமாக. துதி பாடல். Hallelujah. Hallelujah. Let's close our eyes and pray. As we breathe in, say Jesus. As we breathe out, say Jesus. Lord, I worship you with all my heart. Fill this place with your presence and let me praise, bring you joy. Draw me closer to you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. கைகளை உயர்த்தி சொல்லுமா. நடத்திடுவே me
thank you, Lord. We thank you for this day, Lord Jesus. We thank you, we bring us this day, Lord Jesus. Guide us and lead us in this day, Lord. Thank you, Lord. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆளின் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆளின் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். எனக்கு தந்து உன்னரின் பிள்ளையனேறு நினைச்சி மனத்தின் விழுமே நின்று என்னை இவரின் பாடையில் திருப்பி வைத்தீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னரின் பிள்ளையனேறு நினைச்சி மனத்தின் விழுமே நின்று என்னை ஜீவனின் பாடையில் திருப்பி வைத்தீர். ரத்து செய்ய நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம்.
gratitude and praise. Thank you for meeting us in this time of worship, for your presence that fills this place, for the love you constantly pour onto our lives. As we close this service, we pray that the songs we sung, the prayers we lifted, and the words we heard may remain in our hearts, drawing us closer to you each day. தொடர்ந்து நின்றவருமாக சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ பாடம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர்களின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை, தொடர்ந்து 11ஆம் வசனம் முதல் முடியும் வரைக்கும் எழுதியிருக்கும் இதனுடைய வார்த்தையை கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேற்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் மேய்க்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு
நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். ஒரு கொளுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கால்நடையை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமலும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆகிலும் கொடுக்கவில்லை. பேசுகிற இடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொளுத்த கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. சபையமருங்கள். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், ஒரு வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், ஒரு வார்த்தைப்படி நாங்கள் நடக்கவும் ஆவியானவர் எங்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். முதலாவதாக முதல் பாடம் வாசித்த ஜோஷிக்கு ஒரு நன்றி. ஏன் நன்றினா, ஆங்கிலத்தில் படித்தாலும் தமிழில் சொன்னார் முடிக்கிறப்ப. தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் படிங்க, பைபிள் படிக்கலாம், தப்பில்லை. ஆனால் முடிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுங்கள். அப்போ நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஆங்கிலத்தை சொல்லும் பொழுது ரெஸ்பான்ஸ் வர மாட்டேது. அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அவருக்கு மிக்க நன்றி. இன்று வாலிபர்கள் பாடல்கள் நடத்தினார்கள். தொடர்ந்து வாலிபர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வாசித்த பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது இதிலிருந்த காலத்தில் வருகிற ஒரு பாடமாக இது இருக்கிறது. எப்படி ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் அல்லது எப்படி ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் இயேசுவானவர் உவமைகளை குறித்து உவமைகளாக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று. எப்பொழுதுமே நம்ம இந்த பாடம் கெட்ட குமாரன் கதை அப்படி சொல்லிட்டு நம்ம கெட்ட குமாரனை பற்றி யோசிக்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இதற்கு இன்னொரு தலைப்பு வைக்கணும் அப்படி என்றால் லவ்விங் ஃபாதர், ஒரு அன்பான தகப்பன் அப்படின்னு வைக்கலாம். இந்த இடத்துல நம்ம கெட்ட குமாரனை ஃபோக்கஸ் பண்ணால் கெட்ட குமாரன் மட்டும் தான் தெரிவாரு. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக அன்பான அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பான அப்பா நமக்கு தெரிவார். வேதத்திலும் படிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக படைத்தார். அழகான உலகத்தை படைத்து மனிதனை அவர் தான் உருவாக்கி அவர் தான் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்தார். முதல் மீறுதலினால, ஆதாம் மீறுதலினால பாவம் உலகத்தில் வருவதை பார்க்கிறோம். அதை பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறாரு. முதல் மனிதனால உலகத்துக்குள்ள பாவம் வருகிறது. இரண்டாம் ஆதாம் இயேசுவினால இந்த உலகத்துக்கான பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்ப முதல் ஆதாம் மீறுதல் செய்தான் அல்லது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல. இரண்டாம் ஆதாம் இயேசுவானவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் நமக்காக நம் உயிரையே கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியம் கற்றுக் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லிட்டு ஆண்டவர் 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல,
40 வருஷமாய் அவர் ஆலோசித்தார் அப்படின்னு நம்ம சங்கீதம் படிக்கிறோம். 40 வருஷ காலமாக ஆண்டு கற்றுக் கொடுத்தார். 40 வருஷமாய் கூட நடந்து வந்தாரு. 40 வருஷமாய் மன்னாவை சாப்பிட்டு இருக்கிறாங்க, காடையை சாப்பிட்டு இருக்கிறாங்க, மேகஸ்தம்பம், அக்கனி ஸ்தம்பம், ஆண்டுடைய பிரசன்னம் எல்லாம் இருந்தும் ஆனால் ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு மனது அதிகமாய் வரவே இல்லை. கொஞ்சம் வந்தாலும் ஆண்டு விட்டு தூரம் போக ஆரம்பிச்சாங்க. இது அப்ப மட்டுமல்ல, ராஜாக்கள் காலத்திலையும், ராஜாக்கள் சிறையிருப்புக்கு முன்பதாகவும் அதனால தான் அவங்க சிறையிருப்புக்கு போனாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் கூட்டி வந்துட்டாரு. யோர்தான் நதிக்கிட்ட வந்துட்டாங்க. யோர்தான் நதியை அவங்க தாண்டிட்டாங்க. கில்காலுக்கு வராங்க. கில்கால் வரும் பொழுது ஆண்டு சொல்றாரு, எகிப்தின் நிந்தையை நான் உங்கள்கிட்ட நீக்கி போடுறேன் அப்படின்னு. கில்காலுடைய பேரு, உங்க நிந்தையை நான் எடுத்து போடுறேன், அகற்றி போடுகிறேன். அப்படின்னா இது முன்னுக்கு நீங்க எகிப்துல வாழ்ந்த அந்த வாழ்க்கை, எகிப்துடைய ஒரு பாஸ்ட், எதெல்லாம் நீங்க பாஸ்ட் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் கடந்த காலம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்க உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க. யோர்தான் நதியை கடக்கிறது செங்கடல் கடக்கிற மாதிரி தான். செங்கடல் கடந்து வரும் பொழுது அவர்கள் புதிய ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறாங்க. யோர்தான் நதியை தாண்டி வரும் பொழுது அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறாங்க. இன்னும் எரிகப்பட்டணம் தாண்டும் பொழுது அவர்கள் உள்ள வராங்க. அப்படி என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த யோர்தான் நதியை பார்க்கும் பொழுதும், செங்கடல் பார்க்கும் பொழுதும், நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். ஒவ்வொரு முறையும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், செங்கடல் எப்படி கடந்து வந்தார்களோ, யோர்தான் நதி எப்படி அவங்க கடந்து வந்தாங்களோ, அப்படின்னா நீங்களும் பாவத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கையை கடந்து வரீங்க அப்படி என்று. அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இந்த தண்ணீர் வரும் பொழுது நம்ம கடக்க வேண்டிய ஒரு பாதை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த லெந்து காலத்தில் வருகிற இந்த பாடத்தினால, இந்த லெந்து காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய அதிகமான காரணம் என்னவென்றால் ரிப்பெண்டன்ஸ், மன திரும்புதல், பாவத்தை அறிக்கையிட்டு மன திரும்புதல். 2 காலத்தில் மட்டும்தான் செய்யணும் அப்படி அவசியம் இல்லை. 2 காலத்துல மட்டும்தான் பரிசுத்தமா இருக்கணும் அவசியம் இல்லை. 2 காலத்துல மட்டும்தான் உபவாசம் இருக்கணும் அவசியம் இல்லை. அது 2 காலம் நமக்கு ஒரு உற்சாகமாய் நம்ம உற்சாகப்படுத்த ஒரு காலம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நேரம் அப்படின்னு நினைத்துக்கொள்ளுங்க. இதை நம்ம கற்றுக்கொண்டு வருஷம் முழுவதும் நான் எப்படி இருக்கணும் ஆண்டவருக்கு, வருஷம் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் நான் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும், எப்படி நான் ஆண்டவரை தேடணும், எப்படி மனம் திரும்பிய வாழ்க்கையை வாழணும் அப்படி என்று ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த பாடங்களை படிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் இந்த பாடம் படிக்கும் பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படிப்பட்ட நான் இருக்கிறேன், ஆண்டு என்ன விரும்புகிறார் என் வாழ்க்கையில. ஆண்டு இஸ்ரவேலர்கள்ட்ட அதான் விரும்பினாரு. இவர்கள் பழச மறந்துடணும், ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னு ஆண்டு விரும்பினாரு. அது அவர்கள் முதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் போக போக அவர்களுக்குள்ள பழைய எகிப்து உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எகிப்து விட்டு வந்தாலும் எகிப்து அவங்க விட்டு வராத ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு என்றால், சங்கீதம் 32ல எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறாரோ, யாருடைய அக்கிரமங்கள் மூடப்படுதோ, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவள் பாக்கியவான். பாக்கியவான் என்ற வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறேன், ஆங்கிலத்துல ஹாப்பி ஆதோஸ் அப்படி போட்டிருக்கோம், மலாயில பர்பஹாகியாலா அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா சந்தோஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருன்னா பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றவர்கள். இன்று ஏன் நம் பாவத்தை மன்னிப்பு பெற்றவர்கள் பாக்கியவான் என்று சொல்றோம் அப்படின்னா, பாவத்துக்கு மன்னிப்பு பெறாதவர்கள் சந்தோஷமாய் வாழ முடியல. அவங்க நினைக்கிறாங்க சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு, பாவத்துல மகிழ்ந்து களி கொள்கிறார்கள், பாவத்துல சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனா ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, முழுமையான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் மனம் திரும்பிய வாழ்க்கையில இருக்கிறது. அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு நான் வாசித்த லூக்கா 15ஆம் அதிகாரம். இந்த கெட்ட குமாரன் நமக்கு தெரியும். கெட்ட குமாரனை விட இளைய குமாரன் வச்சுக்குவோம். கெட்ட குமாரன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு, அப்ப அவரு ரொம்ப கோச்சுக்குவாரு. இளைய குமாரன் வச்சுக்கலாம். முதல் பையன், 2வது பையன். முதல் பையன் வீட்டிலேயே இருக்கிறவர். 2வது பையன் அப்பா கூட சண்டை போட்டுட்டு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் ஒரு ஆசை இருந்திருக்கலாம், என்ஜாய் பண்ணும் வாழ்க்கைன்னு ஆசை இருந்திருக்கலாம். அதனால அவர் என்ன செய்யறாரு, அப்பாட போய் கேட்கிறாரு சொத்து பிரிச்சு கொடுங்க அப்படின்னு. நல்ல அப்பா என்ன செய்யறாரு, சண்டை போடாம அண்ணன் தம்பிகளை பரிசு வரக்கூடாது சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு பங்கை வச்சவர், தம்பிக்கு ஒரு பங்கு கொடுத்தாரு. தம்பியோட பங்கு தான் அவர் கொடுத்தாரு. தம்பி எடுத்து போனவர் அவர் உலகத்துல வாழ்ந்து எல்லாவற்றையும் அவரு அழிச்சிட்டு வந்துட்டாரு. அழிச்சிட்டு எங்க போயிட்டாரு, இப்ப பன்றி மேய்க்கிற இடத்துக்கு, எங்கேயாச்சும் வேலை செய்வோம், பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பன்றி மேய்க்கிற இடத்துக்கு அவர் போறாரு. பன்றி மேய்க்கிற இடத்துல பண்டிகையோட சாப்பாடு சாப்பிட்ற நிலைமைக்கு போயிட்டாரு. நல்லா வாழ்ந்தவர் சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்த குடும்பம் சொல்லுவாங்களே, நல்லா வாழ்ந்தவர், வீட்டுல சந்தோஷமா இருந்தவர், இப்ப எங்க போயிட்டாரு, ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு. வேதம் சொல்கிறது வசனம் 14ல, பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை.
அதை கூட யாரும் கொடுக்கல. அந்த அளவுக்கு மோசமான, அதாவது வாழ்க்கையில கடநிலை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, கடைசி நேரத்துல அந்த ஏஜ் ஆஃப் லைஃப் அப்படி கடைசி அந்த கத்தி முனையில போய் நிக்கிற மாதிரி, விழுந்தா இறந்துருவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நிற்கும் பொழுது அவருக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுது பாருங்க, வேதம் சொல்கிறது வசனம் 17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியால் சாகிறேன். இப்பதான் புத்தி வருது. அவன் சொல்லுவாங்களே, இப்பதான் புத்தி வந்துச்சு எனக்கு அப்படி சொல்லுவாங்க சில நேரங்கள்ல. அவனுக்கு வந்து அந்த சூழ்நிலையில பன்றி கூட உட்கார்ந்து பன்றி சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துல இவனுங்க கொடுக்காம ஏமாத்தினது, கொடுக்காம போன பிறகு அவனுக்கு மனசுல ரொம்ப உடஞ்சி போச்சு. உடைந்து போன உள்ளம், நொறுக்கப்படுகிறோம், நொறுகுண்ட இருதயம் சொல்றோம்ல, சங்கீதம் 57 வாசிக்கிறோம்ல, நறுகுண்ட இருதயம், அப்புறம் உடைந்து போன உள்ளம், அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போய் நிக்கிற ஒரு நேரத்துல அவனை சிறா புத்தி இப்பதான் புத்தி வருது. உண்மையா அநேக வழியில இந்த தமிழ்ல புத்தி வராது. ஏன்னா மோசம் போயிட்டோம் அப்படின்னா ஒண்ணு தற்கொலை பண்ணிக்குவாங்க, இல்லாம தான் இங்க ஓடி போயிடுவாங்க, என்ன செய்யணும் தவித்து கொண்டிருப்பாங்க, யாரோ உதவி செய்யணும். ஆனா இவன் வந்து ஒருவேளை அவங்க வீட்டுல வாழ்ந்த விதம், அப்பாவை குறித்து அவன் தெரிஞ்சிருக்கிறான். அவனோட பிளஸ் பாயிண்ட் என்னதுன்னா, அவன் அப்பாவை குறித்து நினைச்சிருக்கிறான். அவன் அப்பாவை மறக்கவே இல்லை. அவன் அப்பாவுடைய அன்பை பத்தி தெரிஞ்சிருக்கிறது, அப்பாவை பத்தி கொஞ்சமா யோசிச்சிருக்கிறான். என்ன யோசிச்சானா, எங்க அப்பா வீட்டுல இவ்வளவு வேலை செய்யறாங்க, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த இடத்துல? அப்பொழுது அவன் நினைக்கிறான் பாருங்க, நான் எழுந்து என் தகப்பிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய அக்கூலியக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து போறான். இந்த எண்ணம் வர்றது வந்து சாதாரண காரியம் அல்ல. இந்த எண்ணம் எப்ப வரும்னா, அப்பாவோட அன்பில மகிழ்ந்திருந்தா, அப்பாவை குறித்து அறிந்திருந்தா, அப்பாவை மறக்காம இருந்தா மட்டும்தான் இது வரும். அப்பனா அப்பா இருக்கிறாரு, அப்பா வந்து கண்டிப்பா மன்னிப்பாரு, அப்பா நம்ம ஏற்றுக்கொள்வாரு, ஒரு கூலிக்காரங்க வச்சுக்குவாரு, அவர் கோபத்துல நம்மள கண்டிப்பாரு தான், ஏசுவாரு தான், இருந்தாலும் ஒரு கூலிக்காரன் ஒரு சின்ன விளையாச்ச கொடுத்து வச்சுக்குவாரோ அப்படின்னு அவன் மனசுல நினைச்சது ஒரு பெரிய காரியம். இதுதான் அநேகருக்கு வர மாட்டேது. இது அநேகர் வராதனால தானே செஞ்சிடறாங்க, தூரம் போயிடுறாங்க, ஆண்டு மறந்துடுறாங்க, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டு அப்பப்ப நமக்கு அறிவு கொடுக்கிறாரு, அப்பப்ப உணர்த்துறாரு. என்ன நமக்கு தெரியும், ஒரு முறை ஆண்டோடைய ருசித்து பார்க்கிறவர்களுக்கு, ஒரு முறை ஆண்டு சமூகத்தில் இருந்தவர்களுக்கு, ஒரு முறை பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு இதை கண்டிப்பாக தெரியும். மறுபடியும் பாவத்தில் விழும் பொழுது அவளுக்கு உடனே தோன்றதுனா, அப்பா இருக்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, நான் பாவத்தை மன்னிப்பாரு, நான் எவ்வளவு மோசம் போனாலும் அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது எனக்கு ஒரு புது வழியை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறவர்கள் திரும்பி வருவாங்க. நினைக்காதவங்க அதிலே போயிடுறாங்க, கடைசி வரைக்கும் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து போயிடுறாங்க. இந்த நாள் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம், இன்னைக்கு அப்பாவுடைய அன்பை நம்ம எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம். இவ்வளோ மகா பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த நீதியை செய்கிற ஆண்டவர், அவரு நமக்காக இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், அவரு பயங்கரமான ஆண்டவர் தான், எரிச்சலுள்ள ஆண்டவர் தான், தண்டிக்கிற ஆண்டவர் தான், கண்டிக்கிற ஆண்டவர் தான். அதே வேளையில அவர் ரொம்ப அன்பான ஆண்டவர், அது மறந்துடக்கூடாது. ஒரு பக்கம் அவர் நம் பாவத்தை வெறுக்கிறாரு, இன்னொரு பக்கம் பாவியை நேசிக்கிறாரு. ரெண்டுமே ஒரே ஆண்டவரா செய்யறாரு. ஒரு பக்கம் பாவத்தை எவ்வளவு அந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் பாவியை நேசிக்கிறார். பாவி மன திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம அவர்கிட்ட வரணும் சொல்லி ஆசைப்படுறாரு. அவர் நம்மோடு நம்மோடு வாழதான் இந்த உலகத்துல நம்மளை படைத்திருக்கிறாரு, நம்ம நடத்தி கொண்டு வராரு. இல்லைன்னா நம்ம விட்டு போயிருப்பாரு, எப்பயோ உலகத்தை அழிச்சு புது உலகத்தையும் உண்டாக்கி இருப்பாரு. இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு எப்பவுமே சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சான்ஸ் கொடுக்கிறாரு. கடைசியா கொடுத்த சான்ஸ் தான் இயேசுவானவரை உலகத்துக்கு அனுப்பினாரு. எவ்வளோ தீர்க்கதரிசி அனுப்பினாரு, நியாயபதிகள் அனுப்பினாரு, நிறைய பேர் அனுப்பினாரு. ஜனங்கள் கேட்டு மன திரும்பல, கேட்டாங்க, கொஞ்சம் வருவாங்க, மறுபடியும் பாத்துல போயிடுவாங்க. ஆனால் கடைசியாக இயேசு உலகத்துக்கு அவர் உலகத்துக்கு அனுப்பி இவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொன்னாரு. இப்ப ஆண்டவர் ரெண்டுமே செய்யணும், அன்பையும் காட்டணும், நீதியும் செய்யணும். அப்ப என்ன செய்யணும் ஆண்டவர் அப்படி என்றால், ஆண்டவர் செய்யறாரு, இயேசு உலகத்துக்கு அனுப்பினார் நீதியை செய்வதற்கு. பாவத்துக்காக ஒருத்தர் மறிக்கணும், சரி, பாவிய அவர் நேசிக்கிறாரு. ஆனா இந்த பாவியோடைய பாவம் மன்னிக்கப்படணுமே, இந்த பாவி மனம் திரும்பணுமே. இந்த பாவி ஒவ்வொரு முறையும் போயிட்டு ஒவ்வொரு பலிகளை செலுத்தி மனம் திரும்பதை விட ஒரே தரம் ஒருத்தர் மறித்து இந்த பலிகள்லாம் செலுத்தி அவர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு புது
ரட்சிப்பை, அது புது வாழ்க்கை கொடுக்கணுமே சொல்லிட்டு இயேசு உலகத்துக்கு அனுப்பினார். அதான் நம்ம அது வாசித்த பாடம் 2 கொரிந்தியர் 15 நம்ம வாசித்தோம். 2 கொரிந்தியர் 5 வாசித்தோம். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து முடித்தார். ஒப்புரவாகுதி ஊழியம், என்ன ஒப்புரவாகுதி ஊழியம் என்று பவுலே சொல்றார். 2 கொரிந்தியர் 5 வசனம் 19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இப்ப உலகத்துடைய பாவத்தை மன்னிக்கணும், உலகத்தை பாவத்தை ஆண்டு பார்க்க கூடாது, பாவத்தை எண்ணக்கூடாது, ஆனால் பாவியை நேசிக்கணும், பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கணும். அப்படி என்றால் பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் பாவத்தை பார்க்க முடியாது, பரிசுத்தமான ஆண்டவர். அப்ப இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கணும், பாவத்திலிருந்து மீட்கப்படணும். அப்படி என்றால் ஒருத்தர் இந்த பாவங்கள்லாம் சுமக்கணும். இந்த ஒருத்தர் உலகத்தோட எல்லா பாவங்களையும் சுமந்து இந்த ஒருத்தர் செய்யணும், இந்த உலகத்தின் பாவத்துக்கு ஒரே தடவை மன்னிக்கணும், ஒரே தடவை மறிக்கணும். அவர் மறிச்சோனையே உடனே எல்லா உலகத்தில் எல்லா பாவங்களும் இவருக்குள்ள மன்னிக்கப்படுது, இவர் மூலியமாய் மன்னிக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய ரகசியம். ஆண்டவர் இதை எப்படி யோசிச்சு செஞ்சாரு நமக்கு யோசிக்க முடியல. உலகத்தில் எல்லா பாவமும் இன்னைக்கு வரைக்கும் பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு இந்த ஒருத்தரை மறிக்கிறது அது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். ஆனா இயேசுவான் என்ன செஞ்சாரு, உலகத்தை படைத்த ஆண்டவர், இவர் மூலமாய் உலகம் உண்டாயிற்று, இவரால தான் எல்லாம் படைக்கப்பட்டாங்க. அப்ப எல்லாருடைய பாவம் இவர் சுமந்து கொண்டு, வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே தெரியாத ஆண்டவர் நமக்காக பாவத்தை சுமந்து கொண்டு இது நீதியை நம்ம செய்யணும் அப்படி என்று ஆண்டு செய்து முடித்தார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. இப்ப பாவத்தினால தண்டிக்கப்படல, பாவத்தினால ஆண்டவர் கொண்டைன் பண்ணல, ஆண்டவர் நம்ம கண்டிக்கல, நீ குற்றவாளி அப்படி சொல்லாமல் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இன்னொரு சான்ஸ் நான் கொடுக்குறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப கிறிஸ்து இல்லாமல் தேவனுக்கு வரவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்க சொந்த கிரிகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சு, சொந்த ஆக்ஷன் தான் வரும், சொந்த விதத்துல சொந்த முயற்சியில நான் ஆண்டவர் தேடுவேன் தவிர நான் ஆண்டு உண்மை தேடவே முடியாது. அப்ப இயேசு என்ன பண்ணாருன்னா, நீங்க ஆண்டோட போரும் என்பதாக என் மூலியமாய் போங்க. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளது போகும் பொழுது இன்னைக்கு நமக்கு மீட்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, நம்ம நீதியாக்கப்படுகிறோம், அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணப்படுறோம். மீன ஜஸ்டிஃபை பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டுக்குள்ள சரியா வரவே முடியல. என்ன பண்ணாலும் நம்ம சொந்த ஞானத்தினாலும் சொந்த சுய புத்தினாலும் அல்லது சுயமான நம்ம செய்யற கிரிகளை தான் வந்துருச்சு. எவ்வளவுதான் ஆண்டு கிட்ட போக பாக்குறாங்க, கிட்ட போக முடியல. மோசே எவ்வளவு சொல்றாரு, யோசுவா எவ்வளவு சொல்றாரு, தீர்க்கதரிசி எவ்வளவு சொல்றாங்க, ஜனங்கள் கிட்ட வரவே முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முயற்சி பண்ணல, ஜனங்கள் முயற்சி பண்ணாங்க தான், ஆனால் கிட்ட போக முடியல, ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. அப்படின்னா ஜஸ்டிஃபைனா நீங்க எங்க பார்க்கலாம்னா, நான் எப்பயும் சொல்லுவேன்ல, இந்த கம்ப்யூட்டர் போனீங்கன்னா நீங்க டைப் பண்றீங்க, டாக்குமெண்ட்ல இருந்து டைப் பண்றீங்க, உடனே அங்கே ஓடிட்டு இருக்கும். உடனே ஜஸ்டிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பட்டன் அப்படி கூட சேம் கொடுமா இருக்கும். இந்த ஓரத்தில் நடுவில் அப்படி வரப்ப இன்னொரு பக்கம் ஒரு பட்டன் தட்டினீங்கன்னா அப்படி நேரம் மாறிடும் எல்லாருமே. அதான் ஜஸ்டிஃபை பட்டன். இன்னைக்கு ஆண்டவர் அதை செஞ்சாரு. நம்ம அப்படியே கூட குறவு இருந்துருந்துச்சு. ஜஸ்டிஃபை ஆண்டவர் தட்டும் பொழுது அவர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இப்ப நம்ம ஜஸ்டிஃபை ஆயிட்டோம், நீதிமானாக்கப்படுகிறோம். இப்ப நம்ம நீதிமானாக தேவன் சமூகத்தில் வரோம். ஏன் வரோம் அப்படின்னா இயேசுனால. இயேசு இல்லாம நம்ம பிதாவின் அன்பை அறிந்து கொள்ளவே முடியாது. பழைய பால்ல பிதா அன்பா தான் இருந்தாரு. பிதா எவ்வளவோ கற்றுக் கொடுத்தாரு, எவ்வளவோ கூட நடந்து வந்தாரு, சொல்லி கொடுத்தாரு, வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எரேமியா நம்ம இந்த காலவேளையில படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஆண்டவர் பேச முடியுமா? இப்ப இந்த பைபிள் பாத்தீங்கன்னா, இந்த பைபிள் ஆண்டவர் பேசுற ரெட் கலர்ல இருக்கும். எரேமியா படிக்கும் பொழுது எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் ரெட் கலர்ல இருக்கும். அதுல எரேமியா புத்தகத்துல ஆண்டவர் அவ்வளவு பேசுறாரு. இந்த அளவுக்கு எங்கேயுமே ஆண்டவர் பேசினது இல்ல. எரேமியா புத்தகத்துல அவ்வளவு பேசுறாரு. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, மன திரும்புங்க, வார்த்தையை கேளுங்க, செவி கொடுங்க. இந்த வார்த்தை இவ்வளவு முறை ஆண்டவர் சொல்லணும் அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன ஆசைப்பட்டார்னா, ஜனங்கள் கடைசி நேரத்துக்கு மனம் திரும்பிடுவாங்களோ அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாரு. சிறையிருப்புக்கு போகாம மாத்திரலாம் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப ஏக்கமா இருந்திருப்பாரு. அதுதான் எரேமியா அழுதுகிட்டே அதை சொல்றாரு, அழுதுகிட்டே கூட போறாரு. ஆண்டவர் எரேமியா கடைசி ஆண்டவர் சொன்ன எரேமியா கிட்ட, எரேமியா நீ அழுவதை ஸ்டாப் பண்ணு, நீ ப்ரே பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ என்னதான் ப்ரே பண்ணாலும் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன், என் ஜனம் இவ்வளவு மோசம் போயிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர்
ரொம்ப வருத்தப்பட்டார். இன்னைக்கு ஒரு பாவி மன திரும்ப வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை விட ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறார். ஒரு பாவி மன திரும்பும் பொழுது வேதத்தை வாசிக்கிறோம், பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகுதான். ஒரு பாவி மன திரும்பினா பரலோகத்துல விருந்தி நடக்குது. அப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே மன திரும்பினாங்கன்னா இன்னைக்கு நம்முடைய இந்த உலகமே பரலோகம் மாறி நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு, மன திரும்ப வேண்டும் சொல்லி தான் இயேசு உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இயேசுவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவத்துக்காக அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த லெந்து நாட்கள் நம்ம வரும் பொழுது இதை ஆழ்ந்து பார்ப்போம். இன்று இவ்வளோ அன்பான ஆண்டவர் இருக்கும் பொழுது நான் ஏன் தூரமா இருக்கணும்? இவ்வளோ அன்பான ஆண்டு இருக்கும் பொழுது நான் இன்னும் பாவத்தில் நான் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இவ்வளோ அன்பான ஆண்டு இருக்கும் பொழுது நான் இவர் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். இவ்வளோ அன்பான ஆண்டவர், நம்ம நேசிக்கிற ஆண்டவர், இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர். அவர் தண்டிக்கணும்னா இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அவர் தண்டிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் நியாய தீர்ப்புக்கு வராரு, நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் நியாய தீர்க்கப்படுவார்கள். இயேசு மூலியமா நீங்க வரும் பொழுது இயேசுவானவர் சொல்றாரு, நான் இதை கட்டி முடிச்சிட்டேன், பெய்ட் இட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் இருக்கிறது. நான் எல்லாத்தையும் பெய்ட் பண்ணிட்டேன். ஆண்டவர் எல்லாமே பே பண்ணிட்டாரு. ஆண்டவர் நம்மளுக்கு சாப் பண்ணியிருக்காரு, பெய்ட் இட் ஆல், எல்லாத்தையும் நான் கட்டி முடிச்சிட்டேன். அந்த சாப் வந்துச்சுனாலே போதும். நீங்க ஆண்டவர் நிற்கும் பொழுது, ஓ இயேசு மூலியம் வரும் பொழுது நமக்கு எல்லாமே ஃப்ரீ. நீங்க உலகத்துல இன்னும் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா எல்லாமே விலைவாசியா போயிடுச்சு தானே, எல்லாம் விலை ஏறிட்டு போகுது. ஆனா இன்னைக்கு ஒன்று ஃப்ரீயா இருக்குன்னா சல்வேஷன் இன்னும் ஃப்ரீயா தான் இருக்கு, இன்னும் ரட்சிப்பு ஃப்ரீயா தான் இருக்கு, இன்னும் ஆண்டவர் கிருபைகளை ஃப்ரீயா கொடுக்குறாரு. அவர் எதுவுமே எதிர்பார்க்கல நம்மள்ட்ட இருந்து. அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னவென்றால், நம்ம இடத்து கேட்கிற ஒரே காரியம் என்ன, மன திரும்பு அப்படின்னு சொல்றாரு. வேற நம்ம இன்னமும் செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு ஆண்டு ஆசைப்படல. நீங்க எவ்வளவு பைபிள் படிக்கணும், எவ்வளவு சர்ச்சுக்கு வரணும், எவ்வளவு வர்ஷிப் பண்ணணும், அதை விட ஆண்டு விரும்புகிற காரியம் என்னவென்றால் மன திரும்பிய வாழ்க்கையை வாழ அப்படின்னு ஆண்டு ஆசைப்படுறாரு. இயேசுவோடு வாழ ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போகணும். ஒவ்வொரு நாளும் அவர் நடக்கிற வாழ்க்கை போகும் பொழுது பைபிள் ஒரு கடமையா மாறாது. பைபிள் சந்தோஷமாய் ஆண்டவர் பேசுற வார்த்தையை மாறிடும். பிரேயர் நம்ம கஷ்டப்பட்டு தூக்கம் வர்ற பிரேயரா மாறாது. பிரேயர் ஆண்டோட பேசு அனுபவத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். நம்மளோட லைஃபே ஒரு பிரேயரா மாறிடும். துதி சொல்லி வர்ற துதியா இருக்காது, பாடலா இருக்காது. உங்க வாயில எப்பவும் துதி இருந்து கொண்டே இருக்கும். உள்ளத்தின் இரவில் ஆண்டவர் இருதயம் பொங்கி பொங்கி வலியும் அப்படின்னு சொல்ற, இருதயம் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலி. அது மாதிரி ஆண்டவர் மேல அப்படியே சந்தோஷமா நீங்க தேவன் ஆராதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்புறம் இந்த நாள்ல இந்த 2 நாட்கள்ல உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கும் ஆண்டவர் உறவு எப்படி இருக்கிறது. ஒப்புரவாகுதல், ரீகன்சிலேஷன். ஆண்டவர் மறுபடியும் நம்மளை ஒப்புரவாகி அவரோட வைத்து கொண்டிருக்கிறாரா, அவரோட இருக்கிறேன்னா இல்ல ஆண்டு விட்டு இன்னும் தூரமாவே தான் இருக்கிறேன்னா, கிட்ட வரவே முடியல. எவ்வளவு கிட்ட வந்தாலும் என்னால அவரு கூட சேர முடியல. எவ்வளவு கிட்ட வந்தாலும் ஆண்டவர் நடக்க முடியல. எவ்வளவு கிட்ட வந்தாலும் அவர் என்ன புரிந்து கொள்ள முடியல. எவ்வளவு கிட்ட வந்தாலும் அவர் அன்பு எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 2 நாட்கள்ல மறுபடியும் உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்க, எந்த இடத்துல தவறு இருக்கு, எந்த இடத்துல விழுந்தீங்க, எந்த இடத்துல ஆண்டுக்கு நீங்க ஆண்டவத்துக்கு கீழ்ப்படியாம போனீங்க, எந்த இடத்துல இன்னும் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, என்ன பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாம இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டு என்ன செய்றாரு, சங்கீதம் 32 வாசிக்கிறோம், 32:8 அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம வழி நடத்துவார். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு, உங்களுக்கு சொல்லுவாரு, இதுதான், இதை கண்டித்து உணர்த்துவாரு. அவர் ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவர் உணர்த்துவாரு. அவர் சமூகத்துக்கு வரும் பொழுதே இதெல்லாம் தவறு, இது பாவம், நீ இந்த மன்னிப்பு கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. சாத்தானா சொல்லுவானா, நீ இன்னும் பாவிதான் அப்படின்னு சொல்றது சாத்தான் வேலை. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றது ஆண்டோட வேலை. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்தும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரிடம் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசிரியமாக கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அதுதான் இந்த கடைசி இந்த கெட்ட குமாரன் அல்லது இந்த இளைய குமாரன் அதை பெற்றுக்கொண்டாரு. முதல் மக கோபப்பட்டாரு. ஆனால் அப்பா சொல்றாரு பாருங்க, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள் எதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அவன் காண போனான், இப்ப வந்துட்டான். இன்னைக்கு தான் ஆண்டு அதான் சொல்லுவாரு, லாஸ்ட் ஐம் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு அமேசிங் கிரேஸ் பாட்டு பாடுறோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல அவ்வளோ ஆசையா இருக்கிறாரு. காணாம போல கண்டுபிடிக்கும் பொழுது இது முன்ன உள்ள கதையை படிச்சு பாருங்க, அதோட கன்க்ளூஷன் தான் இந்த கடைசி வசனம். காணாமல் போனது கிடைக்கும் பொழுது சந்தோஷம் வருகிறது. 99 ஆடு காணாம போனது, 99 ஆடு கூட இருக்கிறது பெருசு இல்லையா? ஒரு ஆடு காணா போனது பெருசு. மன திரும்ப அவசியம் இல்லாத
99 ஆடு விட மன திரும்பாமல் ஓடி போய் ஒளிஞ்சு கொண்ட அந்த ஒரு ஆடை ஆண்டவர் தேடுறார், கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி வெள்ளிக்காசு, அதே மாதிரி இந்த இளையகுமாரன் காணாமல் போய் கண்டுபிடிக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. மரித்தவன் உயிர்க்கும் பொழுது உயிர்த்தெழும் பொழுது அது ஒரு சந்தோஷம். நீ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழும் பொழுது உயிர் தெழுந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். கிறிஸ்துவுக்கு வாழும் பொழுது பாவத்துக்கு மரித்து நம்ம தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து நீ ஜீவிக்கிறார் அப்படி சொல்ல முடியும். நாளை ஆழ்ந்து பார்ப்போம். நீ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனுக்கு நம்ம உறவு எப்படி இருக்குது என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இல்லை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய ஒரே குமாரன், உம்முடைய ஒரே பிறந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி நீர் காட்டிய இந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தூரமா இருந்து எங்களை தேடி வந்தீர். நாங்கள் உங்களை தேடி வரல, நீங்கள் தேடி வந்தீர். அப்பா, அந்த இளைய குமாரன் உம்மை அறிந்து கொண்டது போல நாங்களும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தகப்பன் உண்டு, அவைகளை மன்னிக்கிறவர், அரவணைத்துக் கொள்கிறவர், கட்டி அணைத்துக் கொள்கிறவர், முத்தம் கொடுத்து எங்களுக்கு உடைகளை அணிவித்து அப்பா எங்களுக்கு நல்ல உணவை கொடுக்கிற நல்ல ஆண்டவர். எப்போ நாங்கள் உம்மிடத்து வரும் பொழுதும் எங்களை தள்ளிவிடாமல் அணைத்துக் கொள்கிறீரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி. எங்களை மறவாத ஆண்டவர், நீர் மாறாத ஆண்டவர். அன்று எப்படி ஆதாமை மன்னித்தீரோ, அன்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்தீரோ, அப்படி அன்று எப்படி சிறையிருப்புக்கு போன ஜனங்களை மறுபடியும் கொண்டு வந்தீரோ, இன்று எங்களையும் நேசிக்கிறேன். அப்பா, நீர் கொடுக்கிற இந்த புதிய வாழ்க்கைக்காக நன்றி, இந்த ரட்சிப்புக்காக நன்றி. அதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஒப்புரவாகுதலை செய்த எங்கள் இயேசுவானவரை நாங்கள் நோக்கி பார்க்கவும், நாங்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஜனங்களாக கிறிஸ்துவுக்குள் அப்பா நாங்கள் நீதிமானாக்கப்படவும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட எங்கள் வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்குள் நாங்கள் நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்களில் எங்களோட பேசுவீராக, எங்கள் ஆலயத்திற்கு ஒவ்வொரு பேசுவீராக, ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாக, உமக்குள் வளர்கிற பிள்ளைகளாக அப்பா நாங்கள் உம்முடைய உறவில் இன்னும் நிலைத்து நிற்க வழிநடத்துவீராக. உண்மை என்னாலே அல்லாமல் நீங்க ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீர். அப்பா, நீர் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தை வாழ முடியாது. நீரே எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக, எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் நாம் யாரும் எழுந்து இசாயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பக்கம் 6. யாவரும் சேர்ந்து, வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் பலத்திராய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலம் உலகம் முன்னே தமது பிதாவால் ஜெபிக்கப்பட்டவர், தெய்வத்திய தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேமில் மேதேனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமது ரட்சிப்பு உண்டாகவும் பரம்பரைக்கு இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரி மருந்தினானார். நமக்காக பொந்திபா காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாட்டி வீட்டிருக்கிறார். உயிரிலோரையும் மருத்துவையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் என்று பட்படுவருமாய் இயற்கை மூலமாக உரத்திரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாமனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானசாரத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தலும் மறைமிக்கு உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி இந்த நேரத்தில் நம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமாக. வல்லமையுள்ள தேவன், மகத்துவத்தின் தேவன்,
நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்மை ஆற்றுகிற தேவன், நம்மை தேற்றுகின்ற தேவன், நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் அழைத்து வந்தவர் உண்மையுள்ள தேவன். நம்மை தட்டி எழுப்பி அவர் சமூகத்தில் காண செய்கிற தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமாக. இன்றும் நம்மை தேற்றுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மை நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாவே போற்றுகிறோம். ஏசப்பா மகிமையின் ராஜாவே, மை நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம். இது அந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை அழைத்து வந்தவரை மை நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம். ஓரி நலா பசி கரிணையா கலபயனா இன்ன காரபலபரவ பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய வசனத்தின்படி கர்த்தாவே எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கள். ராஜாவே இயேசு ராஜா கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தாவே எங்களை பாவங்களை மன்னித்து உம்மிடமாக எங்களை திரும்ப செய்து வருவதை நன்றியோடு சோசரிக்கிறோம். கர்த்தாவே உலகத்தில் உள்ளவனிலும் எண்ணில் இருப்பவர் உங்களில் இருப்பவர் தேவன், உண்மையான தேவன். ஹல்லேலூயா. ரிகலபசி கரிபா நன்றியோடு சோசரிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம். ராஜாவே போற்றுகிறோம். ஏசப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே அனைத்து மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு பேராயர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர் கீழுள்ள ஒவ்வொரு ஆண்டவரே ஆலயத்தில் உள்ள மக்களையும் கர்த்தாவே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தாவே, அறிந்து கொண்ட மக்கள் கர்த்தாவே, அவர்கள் வழி நடத்தத்தக்கதாக ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடும் கர்த்தாவே. வரத்திலிருந்து ஞானம் வருவதென்றால் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் இந்த எல்லா பேராயர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர் கீழுள்ள எல்லா போதகரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். திருமணத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. பேராயர் ஸ்டீவன் அப்பாராவ், மாவட்ட பேராயர் ஸ்டீவன் சோ, இவர்களையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இவர்களுக்கு நல்ல சுக பலத்தை கொடுத்து கர்த்தாவே இதோ மக்களை ஆண்டவரை நல்வழியில் வழி நடத்த கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக வழி நடத்தும் கர்த்தாவே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவா. இந்த நாளையும் கர்த்தாவே ஸ்லேங்கர் ஆச்சரியர் அவர் ஸ்டீவன் சோ அவருடைய ஆலயம் மற்றும் ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அவர்களின் ஆசீர்வதியும். பலவித இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்காக வருகிறோம் கர்த்தாவே. உலகத்தில் கர்த்தாவே மியான்மர் கர்த்தாவே, தாய்லாந்து கர்த்தாவே, இந்த நாடுகளை நாங்கள் ஆண்டவர் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. மக்கள் அவளைப்படுகிறார்கள் கர்த்தாவே. சந்தியுங்கள் கர்த்தாவே. இயேசப்பா அவர்களுக்கு உணவு உடை கொடுத்து கர்த்தாவே நீர் ஆதரிக்கும் கேட்கிறோம் கர்த்தாவே. மக்கள் ஆண்டவரை அவதிப்படுகிற இந்த நிலநடுக்கத்தில் கர்த்தாவே எத்தனையோ உயிர்கள் ஆண்டவரை பலியாகட்டது கண்டது. இந்த நாளிலும் கர்த்தாவே அதிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அவர்களின் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அங்குள்ள ஆண்டவரே அதிகாரிகளையும் கர்த்தாவே பார்த்து வைக்கிறோம். தேவையான மக்களுக்கு தேவைப்படுகிற ஆண்டவரை ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே தலைவர்களுக்காக வருகிறோம். இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் கர்த்தாவே எல்லா இனத்திற்கும் கர்த்தாவே சமமான உரிமை கொடுத்து கர்த்தாவே எங்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவரே தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துள்ளோம் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதனாலும் கர்த்தாவே எங்கள் சபை போதகர்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் போதகரை ஆட்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. இதோ ஆதியிலே தண்ணீரின் மேல் அசைவாடினேன் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே. அந்தத்திலும் கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே தேற்றவாளனாக இருந்து ஆண்டவர் எங்கள் வழி நடத்துவதற்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் போதகரை ஒரு பொறுப்பாத்தில் வாய்க்கிறோம் ஏசப்பா. உமக்கு ஊழியம் செய்ய வந்த மகனை கர்த்தாவே கீழாக்காமல் மேலாக்காமல் நன்றி சுத்திக்கிறோம். ஓ நன்றியோடு சோசரிக்கிறோம், துதிக்கிறோம். அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இங்கே சபையின் போதகர்கள் கீழுள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் கர்த்தாவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தாவே போதகருக்கு அடக்கில் படிய ஆண்டவரே வழி நடத்துங்கள் இயேசப்பா. பலப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியான வழி நடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் டி ஜான்சனுக்காக வருகிறோம். வெரோனிகா, நவோமி, விமலா, ஜோஷ், ஜான், ரொவேனா, தாமரை, சத்யேந்திரா, ஜோயல் ஜேக்கப், எஸ்தர் மேத்யூ, சசி இவர்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நாளிலும் கர்த்தர் நல்ல சுகபலன் கொடுத்து இன்னொரு ஆண்டை கொடுத்ததுக்காக நன்றி. உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக உண்மை ஆராதி